63வது குடியரசு தினத்தை முன்னிட்டு தலைநகர் டெல்லியில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. டெல்லி முழுவதும் 25,000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குடியரசு தின விழா அணிவகுப்பு செல்லும் பாதையில் உள்ள விஜய் சவுக், ராஜ்பத், இந்தியா கேட், திலக் மார்க், பகதூர் ஷா ஜஃபார் பார்க், நேதாஜி சுபாஷ் மார்க் ஆகிய இடங்கள் பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. அணிவகுப்பு செல்லும் இடங்களில் அமைந்துள்ள கட்டடங்களின் மாடிகளிலும் போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர். குடியரசு தின விழா நடைபெறும் டெல்லி செங்கோட்டையிலும் பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குடியரசு தின அணிவகுப்பு நடைபெறும் பாதையில் 12 மணி நேரத்திற்கு முன்பாகவே வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பதற்காக தாய்லாந்து பிரதமர் இங்லக் சினாவாத்ரா டெல்லி வந்துள்ளார். அவரை பிரதமர் மன்மோகன் சிங் உள்ளிட்டோர் வரவேற்றனர். I think this is very impressed for the warm welcome of the hospitality. And also this is a great honor for us to join the Republic Day as the state guest stage. So I think this is the thing that we willing to. This is the first state for Thailand and India to be started as the strategic level. மேலும் இந்தியாவுடனான நல்லுறவை மேம்படுத்துவதாக தமது வருகை அமைந்துள்ளதாக தாய்லாந்து பிரதமர் இங்லக் சினாவாத்ரா கூறினார். குடியரசு தினத்தை முன்னிட்டு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்க கூடுதல் படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர்.